நீங்கள் பீகாரே பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து வெஸ்ட் பெங்கால் எல்லையோர மாநிலங்களை தான் பிஜேபி குறி வைக்குது. 65 லட்சம் பேரை நீக்கிட்டு 21 லட்சம் பேரை சேர்த்துருக்கான். எந்த 25 இப்போ நீக்கின மச்ச 45 லட்சம் பேர் பேரை கேட்குறாங்கன்னா கொடுக்க மாட்டேன். இது எலெக்ஷன் கமிஷன் நிறைய தப்பு பண்ணுது, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் எஸ்ஐஆர் நியமனர் முதற்கொண்டு எல்லாமே தப்பு தாங்க, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, இந்த எலெக்ஷன் கமிஷனை வச்சு தான் நீங்கள் அரசியலை ஃபேஸ் பண்ணணும், சிஎம் ஆக முடியும். மறுபடியும் சிஎம் ஆக முடியும். இந்த தடவை இல்லை, 2வது தடவை சிஎம் ஆகிறதும் எலெக்ஷன் கமிஷனோட பங்களிப்பு இல்லாமல் ஆக முடியாது. ஏன்னா ப்ராசஸ் அவங்கள தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதுக்கு நடுப்புற பீகாரில் ஆன மாதிரி கண்குத்தி பாம்பை பார்த்து தடுக்கணும். தேவைப்பட்ட உச்சநீதிமன்றத்தை தினந்தர் நாடணும். இதை தவிர எஸ்ஐஆரை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக கிளப்பி விடக்கூடிய அந்த ஒரு கேம்பெயின், ரூமர்ஸ்னு சொல்ல கேம்பெயின், அந்த கிளப்பி விட நேரேட்டிவ், அது பெரும்பாலும் உண்மை நான் ஒத்துக்கிறேன். இது என்னென்னா, இந்த 5 கிட்டத்தட்ட 5.5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியின் அலங்கோலங்கள், தோல்விகள், அவலங்கள் இவற்றை மக்கள் பேசிடக்கூடாது, முழுவதும் கவனத்தை திசை திருப்பணும். கூட்டணி கட்சிகளும் பேசக்கூடாது, எதிர்கட்சியும் பேசக்கூடாது, மீடியாவும் பேசக்கூடாது என்பதற்கு மீடியா நெரேட்டிவில் ஆன்டி பிஜேபியை மட்டுமே எப்பயுமே வச்சுருந்தா தங்களுடைய மிஸ்கவர்னன்ஸ், ஆட்சியாளர்களின் தோல்வியை மறைப்பதற்கு, தோல்வி குறித்து எவரும் பேசாமல் இருப்பதற்கு அது உதவும் என்ற கோணத்திலும் திமுக இதை அணுகுகிறது. இப்படி தான் நான் சொல்ல முடியும். எஸ்ஐஆருக்கு எதிராக திமுகவோட அச்சங்கள், கவலைகள் நியாயமானவை. திமுக கூட்டணி அச்சங்களும் கவலைகளும் நியாயமானவை. அவர் அனைத்து கட்சி கூட்டம்லாம் கூட்டியிருக்காரு, வரவேற்கத்தக்கது. நம்பர் 3, உங்களுக்கு ஆப்ஷன் ஒன்றும் கிடையாது. ஆனால் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க, திமுக கூட்டணி கட்சிகளுக்கோ எஸ்ஐஆரை தவிர்க்க முடியாது. அது நடந்தே தீரும். நீங்கள் கண்குத்தி பாம்பாக பார்க்கணும். 2வது லீகல் ஃபைட்டை தென் இம்மீடியட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஏன்னா 3 பெரிய வக்கீல், கபில் சிபல், மனு சிங்வி, முகுல் ரோத்தகிலாம் அவங்க பேக்கெட்டில் தான் இருக்காங்க. அவங்க நீங்கள் சொன்னால் நிற்பாங்க, நீங்கள் சொன்னால் உட்காருவாங்க. அந்த மாதிரி ஆமாம், அதான் அந்த மாதிரியான தாண்டரா ராமா கதை தான். இந்த 3 பேருமே மிகப்பெரிய வக்கீல்கள், பல கோடிகளை அரசு பணத்தில் எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள கையில் வச்சுக்கோங்க. உங்கள் வக்கீல் இருக்கார் வில்சனு, தென் சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணி தடை வாங்குங்க, தப்பு நடந்துன்னா. அதை தாண்டி எஸ்ஐஆருக்கு எதிராக திமுகவால் ஒன்றும் பண்ண முடியாது. எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மூடை திமுக கிரியேட் பண்ணுறதும், நெரேட்டிவ் பில்டு பண்ணுறதும் எதுக்குன்னா, திமுக அரசின் இந்த 4.5 ஆண்டு கால அவலங்கள், அலங்கோலங்கள், தோல்விகளை மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் கொண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக எஸ்ஐஆரை திமுக பயன்படுத்திக் கொள்கிறது. இதுவும் உண்மை. Taste the Daily.